பார்த்தீங்கன்னா காலையில் வந்து சாப்பிட்ற வீடியோ எதுவும் எடுக்கல. திடுதிப்புன்னு அம்மா வீட்டுக்கு கிளம்புற மாதிரி வந்துச்சு. கடுக்காப்படி குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போகலான்னு போனேன். அதுக்கப்புறம் அம்மா கூப்பிட்டுட்டு அப்பா இப்படி இருக்காங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல். அப்பா வந்து ஒரு 6 மாதம் 7 மாதமேவே உடம்பு சரியில்லாமல் தான் இருக்காங்க. அதனால கொஞ்சம் கஷ்டமாகவே தான் கிளம்புனேன். ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக கிளம்புனேன். அங்கே போயிட்டு 4 இட்லி தான் சாப்பிட்டேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அப்பாவுக்கு வந்து இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்லவும் நாங்கள் இங்கே வந்துட்டோம். வந்து அங்கே 4 இட்லி சாப்பிட்டுட்டு ரிட்டன் இங்கே வந்துட்டோம். இப்போ வந்து மதியம் ஆயிடுச்சு இல்லையா, இப்போ வந்து சோயா சங்க்ஸ் தான் எடுத்திருக்கேன். சோயா சங்க்ஸ் இனிமேல் நான் வந்து ரைஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா வந்து 28 டேஸ் தான் இருக்குது. நம்ம இன்னும் வந்து ஒரு 85-84 வரணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னோடய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். 28 டேஸில் 6 kg எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து இப்போ அந்த ரைஸை அவாய்ட் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் முடியும். ஏன்னா எக்ஸசைஸ் வேறு நம்ம பண்ணிகிட்ருக்கோம்ல. இன்றைக்கி பண்ணலை. இன்றைக்கி ஏன்னா அதான் கிளம்பிட்டோம்ல, காலையில் எந்திரிச்சது லேட்டு. இங்கே வந்ததும் கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அதனால் பண்ணல. சாயங்காலம் வாக்கிங் போனாலும் போவேன். சரி, நான் இப்போ வந்து பசி இல்லை, லைட்டாக வந்து சோயா சங்க்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். அதை மட்டும் சாப்பிட்டுட்டு மதியம் லஞ்சை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கேன். சரி, சாப்பிட்டு வரேன். வந்து பார்த்திங்கன்னா மணி 3 ஆயிடுச்சு. சோயா சங்க்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதில் வந்து எவ்வளோ கலோரிஸ் இருந்துச்சு அப்படின்னா 200 கலோரிஸ் இருந்துச்சு. நான் வந்து சாப்பிட்ட அளவு வந்து 150 கலோரிஸ் இருந்துச்சு. இப்போ வந்து நான் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். மணி 3 ஆகுது. போய் எவ்வளோ நேரம் பண்ணுறேன் அப்படிங்கிறது பார்ப்போம். நம்ம பண்ணிட்டு வரேன் எக்ஸசைஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 3:40 ஆகுது. 3/4 மணி நேரம் வந்து எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ கலோரிஸ் வந்து பேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மொத்தம் 3 இது பண்ணினேன். ஒன்று வந்து ஃபர்ட் பர்ன் கலோரிஸ், அப்புறம் வந்து இந்த தொப்பையை குறைக்கிறதுக்கான ஒரு 7 ஒர்க் அவுட் பண்ணினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வார்ம் அப்பு மொத்தம் சேர்த்து 350 கலோரிஸ் வந்து பர்ன் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராகவே வந்து பண்ணினேன். ஆனால் இவளை வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. வந்து மேலெல்லாம் ஏறி உட்கார ஆரம்பிச்சிட்டா. சரி போகுது, இதுக்கு மேலே நம்ம பண்ண விட மாட்டா, மேலே ஏறி உட்கார்றா. நம்மளே முடியாமல் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு மேலே வந்து வயிற்றில் ஏறி உட்காந்து டிங்குன்னு ஆடுறா. சரி, நம்ம இதுக்கு மேலே வந்து பண்ணினோம்னா நமக்கு ஏதாவது ஆகி போயிடும். வயிற்று மேலே ஏறி உட்காந்து ஆடினா என்ன பண்ணுறதுன்ட்டு அதுக்கப்புறம் நான் எந்த ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி போதும், வாக்கிங் கூடாது போய்க்கலாம் அப்படின்ட்டு. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 4:15 ஆகுது. சோம்பு, பட்டை, கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டு கொதிக்க வச்சு சோம்பு டீ ஏதாவது ஒன்று ட்ரிங்க் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இதை எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாக்கிங் வந்திருக்கோம். வாக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 4:20க்கு வந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 5:20 ஆகுது. அப்படியே வந்து வாக்கிங் போகிற இடத்துல தக்காளி வண்டி வந்துட்டு இருந்துச்சு. தக்காளியும் வாங்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு போகிறோம். இப்போ வந்து அவ்வளோதான், போய் டின்னர் ஏதாவது செய்யணும். டின்னர் தான் நான் வந்து ரைஸை அவாய்ட் பண்ணலான்னு இருக்கேன்னு சொன்னேன்ல. ரைஸை என்ன இன்றைக்கி வந்து ரைஸ் இல்லாமல் ஏதாவது சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி டயட் ஃபுட்டுக்கு நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். சரி, வீட்டுக்கு போயிட்டு டின்னர் என்ன பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 6:55 ஆயிடுச்சு. பாப்பா ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. அதனால வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன். வெட்டி பார்க்குற பாருங்க. அதனால் அவளுக்கு அப்படியே ஊட்டி விட்டு அப்படி நானும் சாப்பிட்லான்னு இருக்கேன். ரசம் சாப்பாடு தான், இதுக்கு மேலே அழுதுகிட்டே இருக்கா ரொம்ப. அதனால் வந்து இதுவே பெட்ரு அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். இன்றைக்கி டே வந்து சூப்பராகவே போச்சு. எனக்கு வந்து அந்த எக்ஸசைஸ் மட்டும் நான் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் கான்செப்டில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வேளையை நான் வந்து பண்ணி முடித்தாச்சு. வாக்கிங்கும் போயிட்டு வந்தேன். வாக்கிங் வந்து எவ்வளோ பண்ணினேன் அப்படின்னு வந்து சொல்லாமல் இருந்திருப்பேன். 4000 ஸ்டெப்ஸு, எத்தனை கலோரிஸ் 300 கலோரிஸ் வந்து பர்ன் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எக்ஸசைஸ்லேயும் ஒரு 350 கலோரிஸ் என்னமோ பர்ன் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து மொத்தம் 650 கலோரிஸ் பர்ன் பண்ணியிருக்கேன். ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. இன்னும் வந்து நியூ இயருக்கு இன்னும் வந்து 14 டேஸ் தான் இருக்குது இல்லையா. இன்னும் வந்து 14 டேஸ் சேலஞ்சில் யாரெல்லாம் கலந்துக்க போகிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் 15 நாளில் நம்ம எவ்வளோ குறைக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சு வெயிட் மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம குறைக்கலாம்.
நாளைக்கு டேவை எப்படி கிரேவிங்ஸ் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க. டாடா.